இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் ஆரம்பிச்ச மேட்ருக்கு வரேன். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுன்றதால நம்ம குழந்தைங்க கிட்ட இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. உனக்கு சரியாக இங்கிலீஷ் பேச வராதுல்ல, ஸோ உன்னால் அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேச முடியாது. அப்போது நம்ம பொண்ணும் பையனும் உன்னை அலட்சியப்படுத்திடக்கூடாதுல்ல. நம்ம பசங்க தானே மாமா, பண்ணா பண்ணிட்டு போறாங்க. அதை பற்றி உனக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க நம்ம பசங்களாகவே இருந்தாலும் என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்தினாங்கன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாது. இப்பவே எதுக்கு மாமா அதை பத்திலாம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம், விடுங்க. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. வருமுன் காப்பு திட்ட மாதிரி பின்னாடி அப்படியெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நீ இப்போலேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும். தினம் 1 hour நான் உனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறேன். நீ என்கிட்ட இருந்து இங்கிலீஷ் கற்றுக்கோ, சரியா? சரிங்க மாமா, நீங்க சொல்றபடியே செய்றேன். அப்போ சரி, பாடத்தை போய் ஆரம்பிச்சிடலாமா? ஹாய் ஆதி. என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? சாப்பிட போறியா? ஏன் சாப்பிடதான் இங்க உட்காரணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆதி, ரூம்ல கூட சும்மா உட்காரலாம்ல. சரி, லண்டன்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் வந்திருக்கான். ஈவினிங் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான். உன்னையோ கூட்டு வர சொன்னா. ஈவினிங் நீ ஃப்ரீ தானே? ஃப்ரீ தான். பார்வதி, தோசை. அப்போ நீ பார்ட்டிக்கு வரல? ரிச்சர்டுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டுமா? ஆதி, இப்போ தோசை தான் வந்துருச்சுல்ல, ஈவினிங் பார்ட்டிக்கு நீ வரல? இல்ல, நான் பார்ட்டிக்கு வரல. பார்வதி என்ன பார்ட்டிக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டா. ஆமா, நீ எப்ப பார்வதி கிட்ட பார்ட்டி போறதுக்கு பர்மிஷன் கேட்ட? பார்வதி எப்ப உன்னை போக கூடாதுன்னு சொல்லுச்சு? இப்பதான் நீ வந்து பார்ட்டிக்கு போலாமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான். நான் இங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் பார்வதி இங்க வந்து உனக்கு தோசையை வச்சுட்டு என் கிட்ட மட்டும் தான் சாப்பிடுறீங்களான்னு கேட்டு போனா. உன்கிட்ட தான் ஒரு வார்த்தை கூட பேசலையே. அப்போ எப்ப இதெல்லாம் நடந்தது? அது தோசையிலேயே பேசிக்கிட்டோம். என்னது, தோசையாலேயே பேசிக்கிட்டீங்களா? டேய், தோசை தான்டா, அதென்ன வெடிகுண்டா? இவ்வளவு ஷாக் ஆகுற? நீ ஈவினிங் ஃப்ரீயான்னு கேட்டதுக்கு நான் ஃப்ரீன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட தோசை சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். பார்வதி பொடி தோசை போட்டு எடுத்துட்டு வந்திருந்தா பார்ட்டிக்கு போலாம் பெர்மிஷன் கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஆனியன் தோசைனா நோ பர்மிஷன், பார்ட்டிக்கு போக கூடாதுன்னு அர்த்தம். அடேங்கப்பா, ஒரு சின்ன தோசைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா, நீ இன்னும் மொரட்டு சிங்கிளா இருக்கிறதால உனக்கு இதெல்லாம் தெரியாது. சீக்கிரமா சிந்துவோட மிங்கிள் ஆக பாரு, அப்புறம் எல்லாம் தானா புரியும். அப்போ அந்த ஈவினிங் பார்ட்டி அது என் கையில ஒண்ணும் இல்ல, அவகிட்ட கேளு. நீ வேணா போய் பார்வதி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வா. ஒரு நிமிஷம். பார்வதி, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பார்ட்டிக்கெல்லாம் ஒண்ணு போக வேணாம். உங்க தங்கச்சிங்கிற உரிமையில சொல்றேன், பார்ட்டிக்கு போகாதீங்க. இல்ல பார்வதி, ஃப்ரெண்ட் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான், அதனாலதான் நான் வேணான்னு சொல்றேன். அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மனசு நிம்மதியாவும் இருக்கும். என்னடா கணேசா, அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ட? வீட்டு பாடலாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. டேய், அப்பா வந்ததுக்கு அப்புறம் தானே சாப்பிட போறோம். அவர் வர வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு படிக்கலாம்ல நீ. எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. பசியோடலாம் என்னால படிக்க முடியாது. படிச்சாலும் மண்டையில சுத்தமா ஏறாதுக்கா. தெரியுமே. சரிடா, எப்படியும் நான் ஆசைப்பட்ட மாதிரி கலெக்டர் ஆயிடுவல. நீ கவலையே படாதுக்கா, நான் கலெக்டராய் காட்டுறேன்க்கா. அக்கா, அப்பா வந்துட்டாரு, சாப்பாடு எடுத்து போய் சாப்பிடலாம். கணேசா, அப்பா இந்தாடா. நுங்கு ஊர்ல இருக்கும்போது சாப்பிட்டது. சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இந்தாம்மா, இது உனக்கு. என்ன மாமாவை இன்னும் காணோம்? ஒருவேளை பார்ட்டிக்கு போக வேணாம்னு சொன்னதால கோச்சுக்கிட்டாரோ?
என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் வருவேனா மாட்டேன் நான் யோசிச்சுட்டு இருந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். ம், நான் நம்பிட்டேன். இல்ல, நான் பார்ட்டிக்கு போக கூடாதுன்னு சொன்னதுனால ஒருவேளை என் மேல கோவமா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ம், ஆனா நான் மனசுல நினைச்சதை நீங்க எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நமக்கு உடம்பு தான் ரெண்டு, மனசு ஒன்று தானே. மாமா, நான் உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீ எனக்கு எதனா கொண்டு வந்திருந்தா அது கண்டிப்பா சாப்பிட்ற ஐட்டமா தான் இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. ஆனா இது நாள் வரைக்கும் நீங்க இதை சாப்பிட்டிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஏன் டேஸ்ட் கூட பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படியா? அப்படி என்ன கொண்டு வந்திருக்க? காட்டு. காட்டுறேன் இருங்க. ம். ஜெல்லியா? என்ன மாமா, இங்கிலீஷ்ல என்ன சொன்னீங்க? ஜெல்லி. ஜெல்லி சரி, இது உனக்கு எங்க கிடைச்சது? இது அப்பா வாங்கிட்டு வந்தாரு. நான் கிராமத்துல இருக்கும்போது நிறைய நுங்கு சாப்பிட்டிருக்கேன். நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்களா மாமா, அதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனா இது எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது. சரி, நானே உங்களுக்கு சொல்லித் தரேன். ம். இத விரல்ல ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணி ம். இதை எடுத்து நான் ஒன்று சொல்லிட்டா? இது நொங்குன்னு எனக்கு தெரியும். இது எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியும். தெரியும் சொல்லியிருந்தா உன் கையால ஊட்டி விட்டுருப்பியா? அதான் தெரியாதுன்னு சொன்னேன். மாமா.